இன்றெடுத்த இப்பணியும் இனி எடுக்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமைகாத்து பொன் வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன். ஓம் நமச்சிவாய. குருபாதம் பணிந்து இந்த 2024-25 இந்த கல்வி ஆண்டு தொடக்க நேரம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுள்ள மாணவ மாணவியர் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது கல்வி கரையிலர் கற்றவர் நார்சிலர்னு சொல்லுவாங்க. ரொம்ப கல்வி என்பது கண் போன்றது அப்படின்னு சொல்றது. அதாவது 3வது கண் அப்படின்னு சொன்னா அறிவு தான். இந்த அறிவு கண் அப்படின்றது கல்வி. கல்வி அறிவு என்பது ஒரு மனிதனுக்கு ரொம்ப அடிப்படை முக்கிய தேவை உடையது. படிக்க படிக்க அதுக்கு முடிவே இல்லாம இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு பிறகு அதுல இருந்து எங்க உள்ள போலாம், அதுக்கு பிறகு என்ன தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு பிறகு உள்ளார போலாம், அதுக்கு பிறகு உள்ள போறான்னு போயிட்டே இருக்கலாம். அது ஒரு முடிவு இல்லாதது படிப்பு என்பது. அதுதான் கல்வி என்பதற்கு கரை இல்லைன்னு சொன்னாங்க. அதனால இந்த கல்விக்கு அதிபதியாகிய வித்யாகாரகனாகிய புதன் பகவான் அப்படின்ற கிரகம் ஒரு ஜாதகத்துல நல்ல வலுவோட இருக்கிற பட்சத்துல ஒருவர் நல்லபடியா படிச்சு மேல வந்துருவாங்கன்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல 2ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி புதன் இந்த 3 கிரகங்கள் சேர்க்கை பெற்றவர்கள் 9ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியுடன் இணைந்தவர்கள் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆராய்ச்சி படிப்பெல்லாம் நல்லபடியா படிச்சு முடிப்பாங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த கல்வின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் எஜுகேஷன் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எந்தெந்த எஜுகேஷனுக்கு எந்தெந்த கிரகங்கள் காரகத்துவம் அப்படின்றதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா தொழில் அப்படின்றது தான் வந்து படிப்போட சம்மந்தப்படுத்தி எதிர்வரும் திசைகளை அந்த ஜாதகருக்கு அனுசரித்து எதிர்வரும் திசைன்றது முக்கியம். இப்போ ஒருத்தருக்கு வந்து புதன் மகா திசை நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இவருக்கு வந்து அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட, பினான்ஸ் சம்பந்தப்பட்ட, கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட, காமர்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்பெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படையில புதன் அப்படின்னா கணக்குன்னு சொல்றது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகங்களை வைத்து வைத்திருக்கக்கூடிய அளவுகோல். ஜோதிடத்துல இந்த கிரகத்துக்கு இந்த படிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கீடு இருக்கு. அத மாதிரி நவக்கோள்களுக்குமே ஒரு விதமான படிப்பு இருக்கு. 9 கோள்களுக்குமே ஒவ்வொரு விதமான படிப்பு இருக்கு. ஆனா பாவங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படி கிடையாது. இதுல வந்து டெக்னிக்கல் படிப்பு, பொறியியல் சார்ந்த படிப்பு, பொறியியல் அல்லாத படிப்பு, இரண்டே வகைதான் படிப்புன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா. பொறியியல் சார்ந்த படிப்புகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இத மாதிரி பலவிதமான மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பலவிதமான பொறியியல் கல்விகள் இருக்கு. இப்ப பொறியியல்லே பாத்தீங்கன்னா இன்னைக்கு மைக்ரோபயாலஜில வந்து இன்ஜினியரிங்ல கொடுத்துருக்காங்க. அது ஒரு விதமான அறிவியல். இருந்தாலும் இந்த அறிவியலும் பொறியியலும் சார்ந்த இப்படி ரெண்டுமே இணைந்த படிப்புகளும் வந்துடுது. ஸோ இப்போ படிப்புன்னு வந்துட்டுதுன்னா நிறைய டவுட் இருக்கும் நம்மளுக்கு. நம்ம எப்படி எந்த சப்ஜெக்ட் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பாவங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ரிஷபம், கடகம், துலாம், மீனம். திருப்பி சொல்றோம் பாருங்க. ரிஷபம், கடகம், துலாம், மீனம். இந்த 4 ராசிகள் மட்டும் நான் டெக்னிக்கல், அதாவது பொறியியல் அல்லாத படிப்புகளை குறிக்கக்கூடிய பாவங்கள். ரிஷபம், கடகம், துலாம், மீனம் இந்த 4 ராசிகளும் பொறியியல் அல்லாத கல்விகளை குறிக்கக்கூடிய பாவங்கள். அதாவது அறிவியலாக இருக்கலாம், ஈவன் எஜுகேஷன் ஃபீல்டா இருக்கலாம், டீச்சிங் ஃபீல்டா இருக்கலாம், கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட, காமர்ஸ் சம்பந்தப்பட்ட, சேட்டர்ட் அக்கௌண்டன்ட் சம்பந்தப்பட்ட, வக்கீல் சம்பந்தப்பட்ட படிப்புகள், நீதிபதி சார்ந்த படிப்புகள், நீதி சார்ந்த படிப்புகள், எவ்வளவோ நான் டெக்னிக்கல் கோர்சஸ் நிறைய இருக்கு. அது சார்ந்த அனைத்து கல்விகளும் ரிஷபம், கடகம், துலாம், மீனத்திற்குள் வரும். பாவம் புரிஞ்சுக்கணும். இந்த பாவங்கள் ஒருவருக்கு 2ஆம் பாவமாகவோ, 4ஆம் பாவமாகவோ, 5ஆம் பாவகமாகவோ, 9ஆம் பாவகமாகவோ
வரும் பட்சத்தில் அவர்களுக்கு நான் டெக்னிக்கல் கல்வியை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம். நல்லா கவனிக்கணும். ரிஷபம், கடகம், துலாம், மீனம் இந்த 4 பாவங்களும் ஒருவருக்கு 2, 4, 5, 9ஆம் பாவங்களாக வரும் பட்சத்தில் லக்ன ஆதிபத்தியத்திற்கு இவர்களுக்கு நீங்கள் பொறியியல் அல்லாத கல்வியை தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம் என்பது ஜோதிட அடிப்படை. இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் லைன் தானே தவிர நீங்க அந்த இண்டிவிஜுவல் ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணும்போது பல விதிவிலக்குகளும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல சார், எனக்கு 4ஆம் பாவம் மீனமா இருக்கு, நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படின்னு சிலர் சொல்லிட்டு கூடாது. அப்பதான் 4ல போய் சனி உட்காந்துருவோம், வலுவா உட்காந்துருவோம். சொந்த நட்சத்திரம் இருக்கு அந்த இடத்துல, தனுர் லக்னமா இருந்து மீனம் 4ஆம் பாவமா இருந்துட்டு வச்சுக்கோங்க, உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சனி நிக்குதுன்னு வச்சுக்கிறோம். பரிவர்த்தனையில குரு 2ஆம் பாவத்தோட சம்பந்தப்பட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க, நீசம் தான் அந்த இடத்துல. இருந்தாலும் பொறியியல் துறை படிச்சுட்டு பொறியியல்லே லெக்சரர் வேலை செஞ்சுட்டு இருப்பார். ஏன்னா 2ஆம் பாவத்துல குரு நிக்குது. சரியா? அவர் பொறியியல் துறை படிச்சுட்டு பொறியியல் துறையிலே வாத்தியாரா இருப்பார். ஸோ இது மாதிரி பலவிதமான பாகுபாடுகள் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. அதை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்றதுக்கு நிறைய விதிகள் உண்டு. நான் சொல்றது ரொம்ப அடிப்படை. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். 2, 4, 5, 9 இவைகள் மட்டுமே கல்வி ஸ்தானம். 5ஆம் இடம் அறிவை சொல்வது, 4ஆம் இடம் உயர்கல்வி 12ஆம் வகுப்பு பிறகு, 2ஆம் இடம் என்பது 12ஆம் வகுப்பு வரை, 9ஆம் இடம் என்பது ஆராய்ச்சி படிப்பு. இவ்வளவுதான் ஷெட்யூல்டு. இதெல்லாம் வரையறுக்கப்பட்ட விதிகள் அப்படின்னு சொல்லலாம். பிறகு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இன்ஜினியரிங் கோர்ஸ் அப்படின்னா நம்ம சொன்ன அந்த 4 பாவங்கள் அல்லாத மீதி 8 பாவங்கள் எல்லாமே டெக்னிக்கல் கோர்ஸ் உள்ளார வந்துடும். டெக்னிக்கல் கிரகம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி, செவ்வாய், ராகு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல செவ்வாய் மருத்துவத்தோட சம்பந்தப்படும். அது எப்படின்னு பின்னாடி சொல்றேன். செவ்வாய் என்பது இயற்கையில் நெருப்பு கிரகம். சரிங்களா? அது இயற்கையில் பாவ கிரகம்னு சொல்லக்கூடியது. மின்சார சம்பந்தப்பட்ட படிப்புகளுக்கு செவ்வாயை எடுத்து பார்க்கணும். அதே மாதிரி சனி பகவான் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு இருள் கிரகம் என்பதால் மைனிங், மைன்ஸ் ப்ராஜெக்ட் அல்லது ஆழ்கடலில் பணிபுரிவது. இந்த இடத்துல சனி சந்திரன்லாம் 4, 4, 9ஓட சம்பந்தப்பட்டதுன்னா கடல் சார்ந்த கல்விகளை நீ தேர்ந்தெடுத்து கொடுப்பது நல்லது. கடல் சார்ந்த பொறியியல் படிப்புகள், அதாவது மரைன் இன்ஜினியரிங் சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. காற்று ராசிகளில் சனி பகவானோ சுக்கிர பகவானோ சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம், அவங்களாம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான கிரக இணைவுகள், அதெல்லாம் ஒரு குறுகிய பாகை கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. சில கிரகங்கள் ஒண்ணுக்குள்ளார ஒண்ணு இணைஞ்சு 4, 5 கிரகம் 4ஆம் பாவத்தில் நினைக்குதுன்னா எது அதிக பாகையில இருக்குன்றதெல்லாம் நீங்க பார்க்கணும். தசாபுத்தி, எதிர்வரும் தசாபுத்தியை பார்க்கணும். அவங்க படிச்ச படிப்பை வச்சு அந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணுவாங்கன்றதெல்லாம் பிரிச்சு பார்க்கணும். ஸோ இவ்வளவு விதிகள் உண்டு. மருத்துவம், அறிவியல் சார்ந்த படிப்புகளுக்கு சூரியன் ஒன்றே காரகம். அதுலயே ஸ்பெஷல் கோர்சஸ், அவங்க ஹார்ட் சர்ஜன், நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட், மூளை சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறாங்கன்னா செவ்வாய், சூரியன்லாம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா மூளை சார்ந்த படிப்புகள் படிச்சுட்டு இருப்பான். குரு சூரியன் சம்பந்தப்பட்டிருக்க 4, 9ஓட அப்படின்னா அவன் இருதய சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கலாம். சந்திரன் சூரியன் 4, 9ஓட சம்பந்தப்பட்டிருக்க லக்னாதிபத்தியத்துக்கு சுபகிரகமா இருக்கிற பட்சத்துல நுரையீரல் சம்பந்தப்பட்ட சிறப்பு படிப்புகள் படிக்கலாம். இப்போ மருத்துவத்துறைக்கு பிரதான கிரகம் என்பது சூரியன். துணை புரியக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கேது, செவ்வாய் போன்ற கிரகங்கள். செவ்வாய் ஒரு ஜாதகத்துல வலுப்பெற்று 4, 5, 9ஓட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா டென்டல் கோர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். அது 4, 9ஓட செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்கு பார்த்துருக்கு அப்படின்னா லக்ன ஆதிபத்தியத்திற்கு செவ்வாய் கிரகம் சுப ஆதிபத்தியம் பெறும்போது மருத்துவ படிப்பு நீங்க செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். எதிர்வரும் தசை சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அவன் இண்டிவிஜுவல் கிளினிக் வச்சு அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க. இல்ல மருத்துவத்துறையில அதே டென்டல் ஃபீல்ட்லயே அவங்க ஆராய்ச்சி படிப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் சார்ந்த தசாபுத்திகள், சுக்கிரன் சார்ந்த லக்னாதிபத்தியத்திற்கு சுக்கிர தசை எதிர்வரும் தசையா இருக்கு. லக்னாதிபத்தியத்திற்கு சுபகிரகமாக சுக்கிர பகவான் வருகிறார், 4, 9 சம்பந்தப்பட்டிருக்காருன்னா அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பியூட்டிஷியன் சம்பந்தப்பட்ட, அழகு நிபுணத்துவம் சம்பந்தப்பட்ட, சுக்கிரன் அப்படின்னா என்னது, அழகு வாசனை திரவியங்கள் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி படிப்புகள் அப்படி கொடுக்கலாம். ஈவன் கேட்டரிங் சம்பந்தப்பட்ட படிப்பெல்லாம் கூட பாத்தீங்கன்னா சந்திரன் சுக்கிரனோட காம்பினேஷன்ல வந்துடும். சரியா? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நல்லா புரிய வரும். புதன் சம்பந்தப்பட்ட படிப்புகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி காமர்ஸ், கணக்கு வழக்குகள் சம்பந்தப்பட்ட படிப்பு, சேட்டர்ட் அக்கௌண்டன்ட், அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட படிப்பெல்லாம் நீங்க தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம். புதன் சம்பந்தப்பட்டிருக்கு வாக்குஸ்தானத்தோட 4ஆம் இடத்தோட 9ஆம் இடத்தோடலாம் வக்கீல் சம்பந்தப்பட்ட படிப்பு கொடுக்கலாம். லேண்டு வாங்கி விற்கிறது, லேண்டு பிசினஸ் பண்றவங்க, அதாவது பிசினஸ் சம்பந்தப்பட்ட ரிலேட்டடான படிப்புகள் அத்தனையும் புதனோட நீங்க கொடுக்கலாம். ஏன்னா புதன் அப்படின்றதே பாத்தீங்கன்னா வியாபார கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அதுல பிசினஸ்ல யூனிக்கா எப்படி பிசினஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி படிப்புகளை தேர்ந்தெடுத்து. குரு சம்பந்தப்பட்டிருக்காரு 4, 9ஓடனா நகை மதிப்பீட்டாளர்,
பேங்க் சம்பந்தப்பட்ட படிப்புகள். இன்ஜினியரிங் படிச்சுட்டு பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு மேனேஜரா இருப்பார். என்ன சார் படிச்சிருக்கீங்கன்னா அவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான்னு சொல்லுவார். ஸோ இவங்க குரு. பிளஸ் வந்து நீங்க டீச்சிங் சம்பந்தப்பட்ட போதனை தொழில் சம்பந்தப்பட்ட படிப்புகள், ஆசிரியர் சார்ந்த தொழில்களை கொடுப்பதற்கு குரு புதன் இணைவுகள் இருந்தாலும் கொடுக்கலாம். குரு என்றால் போதனை, இப்படி கொடுத்துடலாம். இப்ப ராகு சம்பந்தப்பட்ட படிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். ராகுக்கு என்னதான் படிப்பு இருக்கு? அதுதான் சார் ரொம்ப யூனிக் இன்ஜினியரிங் சொல்றது. ரொம்ப பயோ இன்ஜினியரிங் சொல்லக்கூடியது ராகுலாம் சம்பந்தப்பட்டது. கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர்லயே ரொம்ப யூனிக்கா உள்ளார போய் ஆராய்ச்சி படிக்கிறது, ப்ரோக்ராம்லாம் பண்றாங்க இல்ல, அந்த மாதிரி பிஎல்சி இன்ஜினியரிங் பண்றது, ஸ்கேடா சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி ஒளிக்கற்றைகள், ஒளிக்கற்றைகள், வேவ்ஸ் அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட கண்ணுக்கு தெரியாத ஆராய்ச்சி படிப்புகளை படிக்கக்கூடியது. இந்த மாதிரிலாம் வந்து ராகு கொடுக்கலாம் நீங்க. கேது சம்பந்தப்பட்ட படிப்பு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே லைனு சித்தா, யுனானி, இயற்கை சார்ந்த மருத்துவ முறைகள் இந்த இடத்துல நீங்க கொடுக்கலாம். சார் என் பையன் அக்ரி படிக்க போறான் சார், இதுலயும் செவ்வாய் சம்பந்தப்படும், சந்திரன் சம்பந்தப்படும். அப்ப இந்த நான் டெக்னிக்கல் ரிலேட்டட் பாவங்களை எடுக்கணும், கிரகங்கள் எடுக்கணும், எதிர்வரும் திசை எடுக்கணும். லக்ன ஆதிபத்தியத்திற்கு 4, 9, 2, 5ஆம் பாவங்களை சம்பந்தப்படுத்தி எதிர்வரும் திசையை கனெக்ட் பண்ணி அந்த படிப்பை நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா மாணவ மாணவியர்களின் எதிர்காலம் வெகு சிறப்பாக அமையும் என்பதை கூறிக்கொண்டு மற்றொரு பதிவில் சந்திப்போம். இன்னும் கேட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மனநிலையில இருப்பாங்க, நான் இந்த படிப்பு தான் படிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி இடத்துல பெற்றோர்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், என் பையனை நான் வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார், பையன் வந்து இன்ஜினியரிங் தான் படிக்கிறேன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு அப்படின்னா அந்த பையனுடைய மனோநிலை அவருடைய தசாபுக்திகள் சார்ந்தே வேலை செய்யும். சரிங்களா? நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க மெடிக்கல் படிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு, மெரிட்லயும் மார்க் வந்துட்டு இருக்கும், ஆனா இவருக்கு இன்ஜினியரிங்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்ப ஜாதகத்தை ஆய்வு பண்ணி நீங்க வந்து அதை செலக்ட் பண்ணணும் அப்படின்றத அந்த நேரத்துல தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட போயிட்டு கூட நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து மெடிக்கல் படிக்கிறாங்க, படிச்சுக்கிட்டே இருக்கும்போது டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இன்ஜினியரிங் போயிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல தசாபுத்தி அந்த நேரத்துல மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நடந்துகிட்டு இருக்கும், மெடிக்கல் படிக்கிறதுக்கான தகுதியுடைய நேரம் தசாபுத்திகள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப இடையில உங்களுக்கு என்ன ஆயிடும்னா அது பிரேக் பண்ணிட்டு இன்ஜினியரிங் வர மாதிரியான தசா காலங்கள் கனெக்ட் ஆகும்போது அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரப்ஷன், இடையூறுகள் இல்லாமல் நாம் கல்வியை பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்றால் குழந்தைகளுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்தே நாம் முடிவு செய்ய வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு மற்றொரு பதிவில், இந்த எஜுகேஷன்லேயே இன்னும் நிறைய விதங்கள் இருக்கு, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, நம்ம எப்படி அதை ஆய்வு பண்ணணும், யூனிக்கா எதனா ஒரு ஆராய்ச்சி ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க ஏன் இந்த சப்ஜெக்ட் படிச்சாங்கன்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் நல்லா தெளிவர புரியும். இது வந்து ஒரு ஓரல் காணொலி தான், ஒரு ஓரல் வீடியோ தான் அது. ஏன்னா பாவங்கள் இப்படிதான் இருக்கும், 12 ராசியை வந்து எந்தெந்த பாவங்கள் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல்னு சொல்லியிருக்கிறோம், கிரகங்களை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், எப்படி பிள்ளைகளுக்கு நம்ம அதை சொல்லணும், தேர்ந்தெடுக்கணுன்றது ஒரு அடிப்படையா ஒரு சிங்கிள் லைன்ல சொல்லியிருக்கிறேன். ஸோ இது இன்னும் நிறைய விதங்கள் இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இதுக்குள்ளார, ஒரே லைன்ல நம்ம இதை சொல்லிட முடியாது. ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். மிதுனலக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி புதனா இருக்கார். ஸோ இவங்க நிபுணத்துவம் வாய்ந்த படிப்புகள்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு வருது. ஆனா 4ஆம் இடத்துல சூரியன் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, மிதுனலக்கணத்துக்கு 3க்கு அதிபதி, சுய நட்சத்திரத்தையே வாங்கி நிற்கிறார். அதை குரு 10ஆம் பாவம் பார்த்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஈவன் செவ்வாயும் சேர்ந்து பார்த்துட்டுதுன்னா டாக்டருக்கு தான் படிப்பான், நீங்க சொல்லவே வேண்டாம். அது சூரியன் ஆட்சி உச்சம் தான் பெறணும்னு அவசியமே கிடையாது. எஜுகேஷன் அப்படின்ற பாவங்களோட சம்பந்தப்படக்கூடிய கிரக காரக கல்விகள் முதன்மை, அப்புறம் தான் வந்து மீதி எல்லாம். ஸோ எப்படி நம்ம அதை கனெக்ட் பண்ணணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த தசா காலங்களுக்கு தகுந்த மாதிரி கல்விகளை நாம் தேர்ந்தெடுப்பது என்பது அவசியம் என்பதை கூறிக்கொண்டு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலி. நன்றி, வணக்கம்.